வணக்கம் நண்பா. ரூ. 10,000 பட்ஜெட்ல ஒரு 5G ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஃபேமஸான பிராண்ட்லாம் இல்லங்க. ஏஐ பிளஸ், நோவா அப்படின்னு சொல்லிட்டு 2025ல இருந்து நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப பேர் விரும்பி வாங்குறாங்க. இந்த ஃபோன் இப்ப ரீசென்ட்டா தான் லான்ச் ஆச்சு ஓகேங்களா? இந்த ஃபோன் என்ன வேரியண்ட்னா 4GB ரேம், 64GB ரோம், அதுக்கப்புறம் டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா 6.75 இன்ச் ஹெச்டி டிஸ்ப்ளே, 6000 மெகாஹெர்ட்ஸ் பேட்டரி குடுத்துருக்காங்க, 18 வாட் சார்ஜர் இருக்கு, பேக் கேமரா 50 எம்பி, ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 எம்பி. எப்படி இருக்கு? எல்லாத்தையுமே பார்க்கலாம். கேமராவுக்கு நல்லா இருக்கா? பேட்டரிக்கு நல்லா இருக்கா? கேமிங்க்கு நல்லா இருக்கா? ஜஸ்ட் டெய்லி பர்ப்பஸ்க்கா? இல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே. இத வந்து நார்மலா வாங்குனா, ஒரு நார்மலான பெர்சன் வந்து யூஸ் பண்ணலாமா? எவ்வளோ ஒர்த்தா இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே ரியல் டைம்ல செக் பண்ணி சொல்லலாம். ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னென்ன கன்டென்ட் இருக்கு எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்னும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதையுமே சொல்றேன் ஓகேங்களா? இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. பட் ரிவ்யூ வைஸ் நல்லா இருக்குங்க இந்த பிராண்ட் ஓகேங்களா? பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லதா சொல்றோம். தப்பு என்ன இருந்தாலும் தப்பையும் சொல்றோம் ஓகேங்களா? பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாத்தையும் பார்க்கலாமா? வாங்க நண்பா. நோவா 6000 மெகாஹெர்ட்ஸ் 50 எம்பி ஆண்ட்ராய்டு 16 ஓகேங்களா? நம்ம வாங்குனது 4GB 64GB தாங்க. ஜஸ்ட் ஒரு நார்மலான லைஃப்க்கு நமக்கு வந்து தேவைப்படுற ஒரு ஃபோனு 5G இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இத செலக்ட் பண்ணோம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இது தாங்க இருக்கிறதுலயே கம்மியான ரேட்டு. மேட் இன் இந்தியா லேட்டஸ்ட்டு. நமக்கே பார்த்தோம்னா மொபைல் ஃபோனு, யூஎஸ்பி கேபிளு, சார்ஜரு, கேஸ் குடுத்துடுறாங்க, வாரண்டி கார்டு எல்லாமே இருக்கு. உள்ள ஓப்பன் பண்ணி என்ன இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே செக் பண்ணலாம். வெளியே இதெல்லாம் இருக்கிறது பிரயோஜனம் இல்ல. நமக்கு உள்ள ஒர்த்தா இருக்கணும் யூஸ் பண்றதுக்கு. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். சரிங்களா நண்பா? அன்பாக்ஸ் பண்ணிருவோமா? ஒண்ணு தெரியுதுங்களா? ஃபோனுக்குள்ள என்னென்ன இருக்கு? அப்பா! கேஸ்லாம் போட்டே வந்திருக்குங்க. தெரியுதுங்களா? மேல ஃபிலிம் போட்டே இருக்கு டெம்பர் கிளாஸு. உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றத செக் பண்ணி பார்ப்போம். ஃபோன எடுத்தோனே ஒண்ணுமே இல்ல. இத நம்ம எடுத்துருவோம். இதுல முக்கியமான என்னன்னா, ரியல் டைம்ல யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் நண்பா. ஒரு புரொடெக்டிவ் கேஸ் இருக்கு. நல்ல ஒரு சிலிக்கானு. மேனுவல் இருக்கு. சரிங்களா? யூஎஸ்பி டூ டைப் சி கேபிள் இருக்கு நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜர் இருக்கு. இது வந்து 18 வாட் சார்ஜரு. போதுமான அளவு 6000 மெகாஹெர்ட்ஸு. தெரியுதுங்களா? மேட் இன் இந்தியா 18 வாட் சார்ஜர். இது வந்து அவுட்புட் வந்து 5 வோல்ட்டு, 10 வாட் சார்ஜர் வந்து குடுத்துருக்காங்க. பட் 18 வாட் வரைய நமக்கு மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? சார்ஜர் அண்ட் டைப் சி. மத்தபடி உள்ள ஒண்ணுமே கிடையாது. டைரக்ட்டா மொபைல் நம்ம பார்த்துருவோமா? ஃபோனோட லுக்க பார்த்துக்கிருங்க நண்பா. தெரியுதுங்களா? நார்மலான ஸ்கொயர் டைப் தான். வேற ஒண்ணும் கிடையாது. கீழ 3.5 அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மைக்கு, டைப் சி, ஸ்பீக்கரு, சைட்ல வந்து நமக்கு இங்கேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே வந்துருது. பேக் சைடு கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் ஆன், அப் அதுக்கப்புறம் வால்யூம் அப் அண்ட் டவுனு, கேமரா 50 எம்பி, ஒரு ஃபிளாஷ் லைட்டு. இது எம்டி தான். ஜஸ்ட் ஒரு லுக்குக்காக குடுத்துருக்காங்க. நார்மல் ஓகேங்களா? ஜஸ்ட் ஸ்கொயர் டைப்பு. நம்ம வந்து சிம் ரிமூவ் அண்ட் இன்சர்ட் ஓகேங்களா? தெரியுதுங்களா? 6.5 நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கணும் டெய்லி லைஃபுக்கு. அவ்வளோதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இது ரூ. 10,000ன்னு சொல்லும்போது நம்ம ஹெவியாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நமக்கு நார்மலா இருந்தா போதுங்க. ஏஐ ப்ளஸ் ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு, உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு, எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றத மட்டும் காட்டிர்றேன். அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ தரேன். சரிங்களா நண்பா? ஏன்னா யூஸ் பண்ணாம குடுக்குறது தப்பு. கண்டிப்பா 1 வாரம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் ரிவ்யூவே குடுப்பேன். என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்ட்டு. ஓகே. செட்டப் நம்ம குயிக் செட்டப் வந்து முடிச்சாச்சு. ப்ராப்பரான செட்டப் எதுவும் பண்ணல. ஸோ ஐகான் வைஸ் நம்ம ஏதாவது தீம் கீம் தேவைன்னா போட்டோம்னா கொஞ்சம் லுக்ஸா தெரியும். மத்தபடி நார்மலான ஒரு வியூ தான். ஓகேங்களா? டாப்ல இருந்து எடுத்து வரும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத பார்த்துக்கிடுங்க. நார்மலா செட்டிங்ஸ். வீடியோ எதுக்குன்னா, ரியல் டைம்ல யூஸ் பண்ணும்போது இந்த செட்ல எவ்வளோ நல்லா இருக்கு. அவ்வளோதாங்க. மத்தபடி எதுவும் இல்லங்க. தெரியுதுங்களா? ஏஐ பிளஸ், நோவா 2 5G, 10 அதாவது 10 ஜிபி 11 ஜிபி ஆல்மோஸ்ட் ஆக்குபை பண்ணிட்டு 64 ஜிபி, 6000 மெகாஹெர்ட்ஸு. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 4 ஜிபி வந்து ஆட் பண்ணிக்கலாம் விர்ச்சுவலா. 58 6.75 இன்ச்சு ஓகேங்களா? என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஆப்ஸுமே கொஞ்சம் காட்டிர்றேன். இன்ஸ்டால் ஆப். நார்மலான ஆப்ஸ் எப்போதும் வர்றது இருக்குங்க. மத்தபடி எதுவும் ரொம்பலாம் ஹெவியான ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணல. ஏன்னா நார்மலா இவங்களோட ஒரு நோக்கமே என்னன்னா, கிளீன் ஓஎஸ். கிளீன் ஓஎஸ்னா அன்வான்டடா எந்த ஒரு அப்ளிகேஷனும் இருக்காது. நார்மலா தேவையான அப்ளிகேஷன் மட்டும் தாங்க இருக்கும். சரிங்களா? அதுதான் இவங்கள்ட்ட வந்து அவங்க சொல்றது. பட் நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு, ஏது இருக்கு அப்படின்னு சொல்றத சொல்றேன். கேமரா ஜஸ்ட் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தெரியுதா? பார்க்கலாமா? எப்படி இருக்குன்னு ரியல் டைம்ல யூஸ் பண்ணிட்டு சொல்றேன் நண்பா. நண்பா ஃபர்ஸ்ட்டா வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி லைவா வந்து
ஜஸ்ட் இதை ஆப்ரேட் பண்ணும்போது எப்படி இருக்குது இந்த டிவைஸ் அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம். லாகின் தெரியுதுங்களா? ஃபிங்கர் பிரிண்ட் லாகின் வந்து இப்போ நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓரளவு டீசெண்டாக இருக்குங்க. எல்லாத்துலேயுமே எப்படியுமே ஒரு டிலே இருக்கும். இந்த டிவைஸ் வந்து நம்ம வந்து 20,000மோ 30,000மோ அப்படிலாம் கொடுத்து வாங்கலை. ஜஸ்ட் ஒரு 10,500 வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பீடில் இருக்குது. மற்றபடி என்னென்ன அப்ளிகேஷன்லாம் எவ்வளோ ஸ்பீடாக ஓப்பன் ஆகுது, ஜஸ்ட் ஒரு ப்ராசஸிங் பற்றி காட்டுறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸு ஒரு சின்ன ஒரு லேக் தான் இருக்குது. அது அந்த ரேட்டுக்கு ஒர்த்து தான். ஓகேங்களா? ரொம்ப வந்து நம்ம நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சரிங்களா நண்பா? இப்போ வந்து கேமரா டெஸ்ட் பண்ணுவோமா? நண்பா இப்போதைக்கு நம்ம வந்து கேமரா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கேமராவை பொறுத்தவரை 3 ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நடந்த மாதிரியே எடுக்கிறேன். சரிங்களா? 720, 1080, 4K எல்லாத்துலேயுமே 30 fps இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஷூட் பண்ணுறது 4Kல வந்து ஷூட் பண்ணுறோம். ஸ்டெபிலைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறோங்க. நல்ல ஒரு வெளிச்சங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. நல்ல வெளிச்சடிக்கு அப்படியே ஜஸ்ட் நான் உங்களுக்கு மூவ் பண்ணி ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது காட்டுறேன். இது வந்து நார்மல் 1x நண்பா. அப்படியே ஜஸ்ட்டு 2x போவோம். இதான் 2x. இது வந்து 50 MP பேக் கேமராவோட அவுட்புட். சரிங்களா நண்பா? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்திருக்கோம். 50 MBயை தள்ளி வெறும் 8 MBக்கு வந்திருக்கோம். ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குது, ஸ்டெபிலைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறேங்க. இதில் 4K கிடையாது. ஜஸ்ட் வந்து 1080 மட்டும்தான். 480, 720, 1080 எல்லாமே 30 fps தான். பேசுகிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் பேக் கேமராவில் ரெண்டுமே ஒரிஜினல் வாய்ஸ் என்ன இருக்குது. மைக்கெலாம் எதுவுமே போடலை. ஜஸ்ட்டு டேரெக்டாக பேசுகிறேன். எவ்வளோ கிளியராக வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்துக்கிறேங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே பண்ணலைங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட் கேமராவோட அவுட்புட்டு. அப்படியே இது வந்து என்னென்னா சூரிய வெளிச்சம் டேரெக்டாக கேமராவில் படும்போது எப்படி கிளாரிட்டி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஆப்போசிட். இப்போ வந்து சூரியன் வந்து நம்ம மூஞ்சிலே அடிக்கி, அப்போ நமக்கு கிளாரிட்டி கூட இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான். இல்லைன்னா நான் வந்து இவ்வளோ வெள்ளையாலாம் தெரிய மாட்டேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கிறேங்க. இது வந்து ஃப்ரண்ட் கேமராவோட அவுட்புட்டு. ஃபோட்டோஸ் கொடுக்குறேன் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். நண்பா இப்போ வந்து பேட்டரியோடத நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? நான் கடந்த ஒரு 4, 5 நாளாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். பேட்டரியை பொறுத்தவரை யாரெல்லாம் எனக்கு வந்து போட்டோனே சார்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஃபோனை வந்து வாங்கிடாதீங்க. ஏன்னா இந்த பேட்டரி சார்ஜ் ஆகுறது 100% ஆகுறதுக்கு 2.5 மணி நேரத்துலேருந்து 2.25 மணி நேரம் ஆகுதுங்க. ஜஸ்ட்டு ஒரு 20லேருந்து 25% பேட்டரி வந்து சார்ஜ் ஆகணும்னா தெரியுதுங்களா? இப்போ 75 இருக்குது. இப்போ நான் வந்து இதை ஃபுல் பண்ணணும்னு நினச்சேன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் ஆகுங்க. 50 நிமிஷத்துக்கு தான் இந்த ஒரு 25% நமக்கு வந்து ஃபுல்லாகும். ஸோ அவ்வளவுக்கு டிலேவான ஒரு சார்ஜ் இருக்குது. பட் ரெடியூஸ் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு இப்போ நான் பண்ணல, அப்பப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஃபேஸ்புக் பார்ப்பேன், ஒரு 10 நிமிஷம் இன்ஸ்டா பார்ப்பேன், ஃப்ளிப்கார்ட்டில் ஜஸ்ட் ஒரு சர்ச் பண்ணுவேன், நெட் ஆனில் இருக்கும், 5G காலிங் அட்டன் பண்ணுவேன்னா, நீங்கள் தாராளமாக 2 நாள் அடிக்கலாம். இல்லை நான் வந்து கண்டினியூவாக இன்ஸ்டா பார்ப்பேன், இன்ஸ்டா வந்து எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன், யூடியூப்பில் வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்ப்பேன்னா, ஒரு நாள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஸ்டாண்ட் பை மோடில் நீங்கள் வந்து நார்மலான யூஸர் தான் அப்படின்னா 2.5 நாள் வரையும் நீங்கள் சார்ஜிங் வந்து இழுத்துடலாம். ஸோ சார்ஜிங் நல்லா இருக்குது. பட் என்னன்னா அந்த சார்ஜ் ஆகிற டைம் இருக்கே அது ரொம்ப டிலே நண்பா. ஸோ அது வந்து நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து 18 வாட் வரைய சப்போர்ட்டு. பட் நமக்கு வந்து ஸ்லோ சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் 18 வாட் சார்ஜர் ட்ரை பண்ணால் இன்கேஸ் ஸ்பீட் ஆகலாம். நான் வந்து அவங்க கொடுத்த சார்ஜர் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கான அவுட்புட் சொல்லியிருக்கேன். சரிங்களா நண்பா? அடுத்து இப்போ நீங்கள் ஒரு கேமரா யூஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு கேமரா வந்து நல்ல ஒரு வெயில், நல்ல ஒரு ஹாட் மோடில் நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2ல் இருந்து 3% கம்மியாகும் 10 நிமிஷம் யூஸ் பண்ணுறதுக்கு. நான் ஒரு 10 மினிட்ஸ் வரையும் யூஸ் பண்ணி பார்த்தேன். 2ல் இருந்து 3%. இப்போ வந்து 75 இருக்குன்னா தெரியுதுங்கல்ல. இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணேன்னா ஒரு 2% வந்து கம்மியாகுது, இல்லைனா 3% கம்மியாகுது. இப்போ நான் வந்து கேமரா வந்து எவ்வளவு சார்ஜ் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இப்போ என்னென்னா இன்ஸ்டா யூஸ் பண்ணுவோம். அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னா இல்லைன்னா மிஞ்சி போனால் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து யூடியூப் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுகளுக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் அரை மணி நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா 3 to 4% வந்து கம்மியாகுதுங்க. மீடியமான பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ரேண்டமாக நம்ம மக்கள் வந்து அதிகமாக என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுது, எவ்வளோ சார்ஜிங் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ எவ்வளோ டைமில் சார்ஜிங் வந்து ஏறுது, எவ்வளவுக்கு வந்து சார்ஜ் ரெடியூஸ் ஆகுது இப்படின்னு சொல்கிற ஒரு சிம்பிளான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாது. இதுதான் வந்து பேட்டரியோட அவுட்புட்டு. என்ன இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ரிலேட்டடாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. சார்ஜ் போட்டிங்கன்னா 2.5லேருந்து 3 மணி நேரம் உட்காந்து தான் ஆகணும் ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு. சரிங்களா? பேட்டரியை பற்றி தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ஆடியோ, வீடியோ கிளாரிட்டி வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து நல்லா 4Kல போட்ட வீடியோவே ப்ளே பண்ணி பார்த்தேன். எனக்கு ஓரளவு டீசெண்டாக தெரியுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு லைவாகவே காட்டிடுவோமே! அப்போனா தானே பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு அதில் உள்ள வீடியோ, ஆடியோ கிளாரிட்டியை நீங்களே பார்த்துக்கிறங்க நண்பா. என்னதான் நம்மளோட நேச்சரை வந்து கரெக்டாக கணிக்க முடியாது. சரிங்களா? ஸோ இது எப்படின்னா நமக்கு லைவாகவே என்ன பண்ணுது, எவ்வளோ காத்தடிச்சு அப்படின்னு சொல்கிறத செக் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன்னா, நம்ம இந்த டிவைஸ் யூஸ் பண்ணும்போது 2, 3 மீனவர்களே இதை பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கேட்டாங்க. ஓ இதுக்கெல்லாம் டிவைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறட்டும், தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணட்டும், தெரியாதவங்க நம்ம வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இதோட பேர் வந்து அனிமோமீட்டர்னு சொல்லுவாங்க. தெரியுதுங்களா? ஸோ இது எதுக்காகனா நமக்கு லைவா எவ்வளோ காத்தடிக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்றத செக் பண்ணி சொல்லிடும். இதுக்கு எந்த இன்டர்நெட்டோ எதுவுமே தேவையில்லை. இப்போ ஓவரால் யாரெல்லாம் இந்த மொபைல் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸர், அவங்க வந்து ஹெவியாக வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக அவங்க வந்து ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணால் போதும், ஜஸ்ட் ஒரு ப்ரௌஸ் பண்ணால் போதும், அப்பப்போ ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப் அது பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஃபோனை வந்து வாங்கலாம். கேமிங்க்காக ஹெவியாக நான் வந்து கேம் விளையாடுவேன், நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் வச்சு நல்லா ஸ்பீடாக விளையாடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அடுத்து வந்து பேட்டரி லெவலை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பேக்கப்காக ஸ்டாண்ட் பை மோடில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் வந்து ஹெவியான யூஸர் இல்லை, லைட் யூஸர், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் ஒரு மொபைலை யூஸ் பண்ணுறேன்னா தாராளமாக வாங்குங்க. அதுவே இல்லை நான் வந்து ஒரு ஹெவி யூஸரு, நான் வந்து எப்படின்னா அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்பேன், அரை நாள்லேயே எல்லா சார்ஜிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், அடுத்து சார்ஜ் போடுவேன், உடனே எனக்கு சார்ஜிங் ஆகும்னா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இப்போ நார்மலாக அடுத்து வந்து இந்த கண்டென்ட் கிரியேட்டர்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து கேமராவுக்காக ஒரு பெஸ்ட் மொபைல் வச்சுருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ப்ரௌசிங் பர்பஸ்க்கு ஒரு மொபைல் தேடுவாங்க, இல்லை ஜஸ்ட் ஒரு காலிங் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கால் பண்ணும்போது அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் தேடுவாங்க, அவங்க எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இதை வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷனாக இருக்கிறவங்க, இல்லை ஒரு நார்மலான யூஸ் பண்ணுறவங்க இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணலாங்க. மற்றபடி எல்லாருமே இந்த ஃபோனை வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியாது. இல்லை ஒரு அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுப்போம், அவங்க வந்து ஹெவி யூஸர் இல்லை, அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பிடிஎஃப் இல்லை ஒரு எக்ஸல் அந்த மாதிரி ரீட் பண்ண அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி டெய்லி யூஸ்க்கு நார்மலாக யூஸ் பண்ணுறவங்க, ஹெவியான ஒரு ப்ராசஸிங் இல்லாமல், ஹெவியான ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல், அதிகப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது பண்ணணும்னு நினைக்காதவங்க எல்லாருமே இந்த ஃபோனை வந்து தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் நம்ம வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத நம்புகிறேன். இன்கேஸ் இன்னுமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது தேவைன்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க. நான் தான் இந்த ஃபோனை யூஸ் பண்ண போகிறேன். ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். சரிங்களா நண்பா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நண்பா.